ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி. இன்னைக்கு ரெட் அலர்ட் ரிவிஷன் 2 பார்க்க போறோம். நேற்று எல்லாமே ரெட் அலர்ட் ரிவிஷன் 1 பார்த்துருப்பீங்க. 6th to 9th தரவா முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? இடையில 6th to 9th கொஸ்டின்ஸும் கேட்பேன். சரிங்களா? அதனால அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th இருக்கக்கூடிய ஃபுல் 5 பாடம் எக்கனாமிக்ஸே ஒரே வீடியோல பார்க்க போறோம். 10th எக்கனாமிக்ஸோட மட்டும் இல்லாம இடையில டிஎன்பிசில எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டா வருங்கிறதையும் பார்ப்போம். அதனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், ஃபர்ஸ்ட் லெசன் ஜிடிபி மற்றும் அதன் வளர்ச்சி. ஜிடிபினா என்னப்பா? ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் பணிகளின் மதிப்பு, அதாவது நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஜிடிபியோட நவீன கருத்தை ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா சைமன் குஸ்னட். பாருங்க, ஜிடிபியோட நவீன கருத்தை ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு? சைமன் குஸ்னட். ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படின்னு கேட்டா 1934. இந்த 1934ல இன்னொரு முக்கியமா எக்கனாமிக் கொஸ்டின் என்னன்னா ஆர்பிஐ சட்டம், அதுவும் 1934. நியூசிலாந்து மைய வங்கி வந்ததும் 1934. ஜிடிபி ஃபர்ஸ்ட் கருத்து வந்ததும் 1934. சைமன் குஸ்னட். ஓகேங்களா? ரைட். ஒரு இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது, ஓகேங்களா, இந்தியா எப்படி இருக்கு, உள்நாட்டு உற்பத்தியில எப்படி இருக்குங்கிறத நம்ம எதன் மூலயமா செய்யலாம்னா ஜிடிபி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். 2025 படி இந்தியா ஜிடிபில எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னா 4th பிளேஸ்ல இருக்கு. எத்தனாவது இடத்துல இருக்கு? 4th பிளேஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஜிடிபில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. ரைட். இப்ப ஜிடிபியை கணக்கீடு முறை பாருங்க. C+I+G+X2M. ஓகேங்களா? கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட். ஓகேங்களா? X2M நுகர்வோரு, முதலீடு, அரசு. X-M கிடையாது, X2M ஏற்றுமதி இறக்குமதி. ஓகேவாங்க? அப்ப நுகர்வோரு, முதலீட்டாளரு, அரசு, ஓகேவா, ஏற்றுமதி இறக்குமதி, இந்த எல்லா தொடர்பையும் உள்ளடக்கியது தான் ஜிடிபி. ஜிடிபியோட நவீன கருத்தை சொன்னவர் சைமன் குஸ்னட். ஓகேவா? ஜிடிபில இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. எந்த வருஷம் குஸ்னட் சொல்றாரு? 1934ல. அப்படியே பட்டு பட்டுன்னு கொண்டுட்டே வாங்க. அடுத்து ஜிஎன்பி. ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? அதாவது ஒரு நாட்டுல இருக்கிற மக்கள் பண்டங்கள் பணிகள் மூலயமா எப்படி சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டு முதலீடு மூலமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்றதுதான் ஜிஎன்பி. இதுல வெளிநாட்டு முதலீடு ஜிடிபில வராது, ஜிஎன்பில வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப பாருங்க, கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு முதலீடுக்கான தொடர்பு. ஓகேங்களா? வெளிநாடு முதலீடு. ஓகேங்களா? வெளிநாடு முதலீடு வர்த்தகம், அதான் NFIA. அப்ப வெளிநாடு முதலீடு வர்த்தகம் வந்ததுன்னா ஜிஎன்பி, வரலன்னா ஜிடிபி. அடுத்தது NNP என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பியில இருந்து தேய்மானத்தை கழிச்சோம்னா அதுதான் என்னங்க? NNP. கிளியரா? அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மானத்தை கழிச்சோம்னா, ஓகேவா, அதுதான் என்னங்க? NDP. சரிங்களா? அப்ப NDPங்கிறது ஜிடிபியில இருந்து தேய்மானம் ஆகிறத கழிக்கிறது. ஓகேவா? NNPங்கிறது ஜிஎன்பியில இருந்து தேய்மானம் ஆகிறத கழிக்கிறது. அவ்வளவுதான். அடுத்து தலா வருமானம். தலா வருமானங்கிறது ஒரு நாட்டில் உள்ள மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால வகுத்தா கிடைக்கிறது தான் தலா வருமானம். சரிங்களா? இந்த தலா வருமானத்தை பத்தி அப்பவே எங்க தாத்தா சொல்லுவார். அப்படி ஞாபகத்தை வச்சுக்கிட்டா, தலா வருமானத்தை பத்தி முதல்ல சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? எங்க தாத்தாக்கு ஒரு 67-68 வயசு இருக்கும். அப்ப 1867 to 68 காலகட்டத்துல தலா வருமானத்தை பத்தி முதல்ல சொன்னவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? அவர் எது சொல்றாருன்னா, அவரோட புக்கான இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி, இந்த நூல் ரொம்ப முக்கியங்க. இந்தியாவில் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி நூல் எழுதினவர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடல், இந்த நூல் எழுதினவர் யாரு? விஸ்வேஸ்வரய்யா. நேத்து ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அண்ட் அன்சர்டைன் க்ளோரின்னு. இந்த நூல் எழுதினவர் யாரு? சொல்லுங்க. 6 to 9 படிச்சிருப்பீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. அன்சர்டைன் க்ளோரி எழுதினவர் அமர்தியா சென். நாடுகளின் செல்வம் எழுதினவர் யாரு? ஆடம் ஸ்மித். நன்னெறி கருத்துணர்வு கொள்கை யாரு? ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? அப்படியே வெடின்னு வெடிக்கணும். சரிங்களா? இங்க தலா வருமானம் தான் வாழ்க்கை தரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. வாழ்க்கை தரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. எது? தலா வருமானம். ரைட். அடுத்தது இடைநிலை பண்டங்கள்னு ஒரு கான்செப்டுங்க. இதை சொல்றவர் யாருன்னா டெய்லரும் கோவனும். சரிங்களா? இப்ப ஒரு கடைக்கு டெய்லர் போறாரு. சரியா? அந்த டெய்லர் என்ன கேட்கிறாரு? டீ கேட்கிறாரு. ஓகேவா? டீ கேட்டோன்னே சக்கரை தனியா, டீ தூள் தனியா கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? கோவப்படுவார். அப்ப டெய்லர் கோவன் வந்துருச்சா? இப்ப இடைநிலை பண்டங்கள் பத்தி சொன்னவர் டெய்லர் கோவன். அப்ப எதுக்காக சொல்றேன்னா, இந்த சக்கரை, டீ தூள், ஓகேங்களா, பால், தண்ணி இதெல்லாம் கலந்ததுதான் டீ. நடுவுல வர்றது எல்லாமே இடைநிலை பண்டம். அப்ப முதல்ல கடைசியா வருது இல்லையா, இறுதி பண்டம், அதான் டீ.
அப்போ ஒரு ஜிடிபியை கணக்கிடும் போது இறுதி பண்டத்தை தான் எடுத்துக்கணும், இடைநிலை பண்டத்தை விட்டுறணும். அப்படி இன்கேஸ் இடைநிலை பண்டத்தை எடுத்துக்கிட்டா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இருமுறை கணக்கிடுதல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இருமுறை கணக்கிடுதல்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடப்படும் பொழுது இடைநிலை பண்டங்கள் கணக்கிடப்படுவது அல்ல, இறுதி பண்டங்களே கணக்கிடப்படுகின்றன. சரிங்களா? அப்படி இடைநிலை பண்டங்களை கணக்கிட்டா அதுக்கு என்ன பேரு? இருமுறை கணக்கிடுதல்னு பேரு. ஓகேவாங்க? ரைட். அடுத்தது பாருங்க, இந்திய பொருளாதாரம். இது பேசிக் தான் உங்களுக்கு தெரியும். இந்திய பொருளாதாரம் என்பது கலப்பு பொருளாதாரம். கலப்புனால என்னது? பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்தது. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து அமர்த்தியா சென் கூற்று. பொருளாதார முன்னேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஒரு அம்சமாகும். சரிங்களா? பொருளாதாரம் நல்லா முன்னேறிட்டே போதுன்னு, பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டே போகுதுன்னு நம்ம ஒரு இடத்துல அமர்ந்துருவோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பொருளாதாரம் முன்னேற்றமா போகுது, பொருளாதார வளர்ச்சியா போகுதுன்னா நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறோம்? அமர்ந்துடுறோம். அப்ப சொன்னவர் யாரு? அமர்த்தியா சென். ஓகேவா? அண்ட் அன்சர்டைன் க்ளோரி, அமர்த்தியா சென், மறந்துடக்கூடாது. ரைட். HDI நேற்றே பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த குறியீடு உருவாக்கப்பட்ட வருஷம் 1990. ஓகேவா? இந்த HDI என்பது கல்வி மற்றும் உடல்நலம் ரெண்டையுமே உள்ளடக்கியது. ஓகேவா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக்கோ இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென்னோ சேர்ந்து உருவாக்குனதுதான் HDI குறியீடு. கிளியராங்க? ரைட். அடுத்தது GNHI பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இந்த GDP, HDI, GNHI, ஓகே, GST இதெல்லாமே எந்த வருஷம் வந்தது, எப்போ வந்ததுங்கிறத நல்லா பார்த்துக்கணும். GNHI stands for Gross National Happiness Index, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஓகேவா? இந்த குறியீட்டை உருவாக்குனர் யாருன்னா பூட்டான் நாட்டை சேர்ந்த ஜிக்மே சிங்ஹே வாங்சுக். ஜிக்மே சிங்ஹே வாங்சுக் பேரை 2-3 தடவை படிச்சு பார்க்கணுங்க. சைமன் குஸ்னட், ஜிடிபி. ஓகேங்களா? நமக்கு இந்த ரமேஷ் சுரேஷ்லாம் வராது. ஓகேவா? அதனால நம்ம பேர்களை கிளியரா பாத்துக்கணும். அப்ப ஜிக்மே சிங்ஹே வாங்சுக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் GNHI குறியீடு உருவாக்குனவர் 1972ல உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? இந்த GNHI எத்தனை தூண்களை கொண்டதுன்னு கேட்டா 4 தூண்கள். ஓகேங்களா? நிலையான முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். ஓகேவா? இதுதான் அந்த 4 தூண்கள். இதே நிதி ஆயோக் எத்தனை தூண்களை கொண்டதுன்னா 7. நிதி ஆயோக் தூண்கள் 7, GNHI தூண்கள் 4. ஓகேங்களா? ரைட். இது எத்தனை களங்களை கொண்டதுன்னு கேட்டா 9 களங்களை கொண்டது. ரைட்டா? லாஸ்டா இதுல என்ன பயன் கொடுத்துருக்காங்கன்னா தனிநபர் வருமானம், நாட்டின் தனிநபர் வருமானமானது 12 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆயிருக்கு. 12 ஆண்டுகள்ல 2 மடங்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் பாடம் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? அப்ப மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. இப்ப செகண்ட் லெசன் போலாங்களா? செகண்ட் லெசன் என்ன? உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். உலகமயமாதல் அறிமுகம் பண்ணது 1991. ஓகேங்களா? இந்த 1991ல தான் புதிய பொருளாதார தொழில் கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கும். சரிங்களா? ஜூலை 24, 1991. இந்த டேட்டா தான் நல்லா கவனிங்க. இதெல்லாம் 11th இருக்க டேட்டா. ஓகேவா? ஜூலை 24, 1991 புதிய பொருளாதார தொழில் கொள்கை வருது. ஓகேவா? அப்போதைய பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ். சரிங்களா? எப்போ வந்திருக்கு? ஜூலை 24. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போதைய பிரதமர் யாரு? நரசிம்மராவ். இந்திய புதிய பொருளாதார கொள்கையின் தூண்கள் தான் LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். சரியா? இந்த உலகமயமாக்கங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் யார் சொல்றாருன்னா தியோடர் லெவிட். தியோடர் லெவிட். ஓகேங்களா? ஸோ உலகத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? லெவிட் ட்ரீட் வைக்கிறோம். ட்ரீட் லெவிட் லெவிட். ஓகேங்களா? தியோடர் லெவிட். ரைட். காட் இது பாருங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப், சுங்கவரி வணிபம் குறித்த பொது உடன்பாடு, அதான் கேட். ஓகேங்களா? இந்த காட்டோட ஃபர்ஸ்ட் சுற்று 47ல நடக்குது. இதுல 23 நாடுகள் பங்கேற்குது. 8வது சுற்று 86ல நடக்குது. இதுல 116 நாடுகள் பங்கேற்குது. ஓகேவா? இந்த 8வது சுற்றுல உருகுவே சுற்றுன்னு பேர் இருக்கும். ஏன்னா அது உருகுவேல நடக்குது. ஃபர்ஸ்ட் சுற்று ஜெனீவால நடக்குது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் சுற்று ஜெனீவா 47, 23 நாடுகள் முடிச்சிருங்க. அடுத்தது 8வது சுற்று இறுதி சுற்று, அதான் உருகுவே சுற்றுன்னு சொல்லுவோம். 86. எத்தனை நாடுகள் பங்கேற்குது? 117. இந்த 8வது சுற்று இருக்கு இல்லையா, அந்த 8வது சுற்றுக்கு ஒருத்தர் வந்து கவர்னரா இருக்கார், ஒருத்தர் தலைமை பொறுப்புல இருக்கார். அவர் தான் சர் ஆர்தர் டங்கல். இந்த சர் ஆர்தர் டங்கல் என்ன செய்யறாரு? காட்டோட ஒப்பந்தத்தை எழுதி கையொப்பம் போடுறாரு. ஓகேங்களா? ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுதான் என்ன சொல்லுவோம்னா டங்கல் வரைவுன்னு சொல்லுவோம். டங்கல் வரைவு எப்போ வந்ததுன்னா 15 ஏப்ரல் 1994. ஓகேங்களா? 15 ஏப்ரல் 1994. அப்ப டங்கல் வரைவு எப்போ வந்ததுன்னு கொஸ்டின் கேட்டா எப்ப சொல்லுவீங்க? 15 ஏப்ரல் 1994. உலகமயமாக்கல் சொன்னது யாரு? தியோடர் லெவிட். புதிய பொருளாதார கொள்கை எப்போ வந்துச்சு? ஜூலை 24, 1991. ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றம் சொன்னவர் யாரு? அமர்த்தியா சென். அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது
காட்டின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச வாணிபத்தை நோக்க, ஓகேங்களா, சர்வதேச அளவுல வாணிபத்தை கொண்டு போகணும், பலவிதமான கட்டணங்களை குறைக்கணும், ஓகேங்களா, வணிகத்துல வீண் செலவுகளை குறைக்கணும், சர்வதேச அளவுல வாணிபத்தை கொண்டு போகணும். அதான் காட்டோட நோக்கம். ஓகேங்களா, காட்டோட இறுதி ஒப்பந்தமான டங்கல் வரைவுல WTO எனப்படக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, உலக வர்த்தக அமைப்பு தோன்ற வழிவகை செய்தது. அப்ப உலக வர்த்தக அமைப்பு WTO தோன்றதுக்கு காரணமா இருந்தது என்னன்னு கேட்டா காட். ஓகேவா, இந்த WTO எப்போ வருது பாருங்க, ஜனவரி 1, 1995. ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா ஜெனீவா. எத்தனை நாடுகள் இருக்கு? 164 நாடுகள் இருக்கு. சரிங்களா, எத்தனை நாடுகள் இருக்கு? 164 நாடுகள் இருக்கு. இந்த WTO-வோட நோக்கமும் அதுதான், அயல்நாட்டு வாணிபத்தை ஊக்குவிக்கணும். சரிங்களா, அயல்நாட்டு அளவுல வாணிபத்தை என்ன பண்ணணும்? ஊக்குவிக்கணும். அதான் WTO-வோட எய்ம். WTO-வோட மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர். ஓகேங்களா, 80 நாடுகளில் இருந்து 600, ஓகேங்களா, மெம்பர்ஸை வந்து அலுவலகத்துல வேலை செய்யறதுக்கு வச்சிருக்காங்க. 80 நாடுகளில் இருந்து 600 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு மெயின் ஹெட், 4 துணை ஆளுநர். சரிங்களா, இந்த டேட்டாலாம் அப்படி தெரிஞ்சுக்கணும். WTO எத்தனை வகை மானியம் கொடுக்குதுன்னா 5 வகை மானியங்களை கொடுக்குது. ஓகேவாங்க, இது வரையும் கிளியரா இருக்கீங்களா? அப்ப 1 + 4 எத்தனைங்க? 5. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா, WTO-ல பாருங்க நாடுகள் 4, நன்னாங்க எவ்வளவுங்க? 16. ஓகேவா, 4 4 16, 164. அடுத்து G7 பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல G7 எங்க நடக்குது, எப்ப நடக்குது, G7ல எத்தனை நாடு, G20ல எத்தனை நாடு, சார்க்கிட்ட எத்தனை நாடு, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த G7ங்கிறது ஒரு 7 நாடுகளை உள்ளடக்கியது. என்னென்னு பார்க்கலாமா? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஓகேவா, இட்டலி, US, UK, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய நாடுகள் தான் G7. ஓகேவா, இந்த G7ஓட 2024 கான்ஃபரன்ஸ் இட்டாலியில நடந்துச்சு. 25ல எங்க நடக்கிறோம்? கனடால. ஓகேங்களா, ரெண்டையும் பார்த்துக்கோங்க. 24 இட்டாலி, 25 கனடா. நெக்ஸ்ட் இந்த 2 முக்கியமான சட்டங்கள் பாருங்களேன். ஃபெரா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம். ஓகேங்களா, இந்த சட்டத்தை 73ல வெளியிட்டாங்க, 74ல நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேவா, அதே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999ல வருது. இது பாருங்க 73, 74, 73ல வெளியிடுறாங்க, 74ல நடைமுறை. ஃபெமா, அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எப்ப இருந்து? 1999. ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்து முக்கியமான நிறுவனங்கள் ஹெட் குவார்டர்ஸ். பஜாஜ் நிறுவனத்தோட ஹெட் குவார்டர்ஸ் பூனா, டிவிஎஸ் நிறுவனத்தோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, SBIக்கு மும்பை, அமுலுக்கு குஜராத், ONGCக்கு டெல்லி, இன்ஃபோசிஸ்க்கு பெங்களூர். இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, ONGCயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. பட் இந்த ONGC எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா உத்தரகாண்ட். ONGC எங்கு நிறுவப்பட்டுள்ளது? உத்தரகாண்ட். எப்ப நிறுவனாங்கன்னு கேட்டா 1956. ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓகேங்களா, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், உத்தரகாண்டில் உள்ள டேராடூன்ல 1956ல நிறுவிருக்காங்க. ஓகேங்களாங்க, அதே உத்தரகாண்ட்ல தான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான கார்பெட் தேசிய பூங்கா 1936ல உத்தரகாண்ட்ல நிறுவிருப்பாங்க. 36ல பூங்கா உத்தரகாண்ட், 56ல ONGC உத்தரகாண்ட். இது ரெண்டும் நிறுவப்பட்டது. பட் ONGCயோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டா புதுடெல்லி, அமுலோட தலைமையிடம் குஜராத். ஓகேங்களா, பஜாஜுக்கு பூனே, டிவிஎஸ்க்கு சென்னை, SBIக்கு மும்பை, இன்ஃபோசிஸ்க்கு பெங்களூர். கிளியரா? ரைட். உலகமயமாக்கல்ங்கிற சொல்ல சொன்னவர் யாரு? தியோடர் லெவிட். ஓகேங்களா, ரைட். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துங்கிறது 3 அடிப்படை விஷயங்களை உள்ளடக்கியது. கிடைத்தல், அணுகல், உறிஞ்சல். சரிங்களா, அதான் 3 அடிப்படை கூறுகள். MS சுவாமிநாதன் யாருப்பா? பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை தான் MS சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஓகேங்களா, உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். இந்த MS சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உணவு, சுகாதாரம், குடிநீர், ஊட்டச்சத்து, உணவு, சுகாதாரம், குடிநீர் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் ஒரு முறையான ஊட்டச்சத்து அப்படின்னு யார் சொல்றாருங்க? MS சுவாமிநாதன் சொல்றாரு. அடுத்த 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்ததுன்னு கேட்டா 2013. சரிங்களா, இச்சட்டம் 50% நகர்ப்புறங்களையோ 75% கிராமப்புறங்களையும் உள்ளடக்கியது. கூட்டு காரணங்கள்ல கேட்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. சரிங்களா, இது 50% நகரத்தையும் 75% கிராமங்களையும் உள்ளடக்கியது. இந்த சட்டத்தை இறுதியா நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. நவம்பர் 1, 2016ல தான் தமிழ்நாடு சட்டத்தை நிறைவேற்றியது. மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு நவம்பர் 1, 2016. ஓகேங்களா, ரைட்.
இந்தியாவில் வந்து நுகர்வோர் எத்தனை அடுக்கு முறைனா 3 அடுக்கு முறை. பின்னாடி பார்ப்போம். டாக்ஸும் 3 அடுக்கு, மத்திய, மாநில, உள்ளூர். ஓகேங்களா? அனைத்து விவசாய கடன்களுக்கும் தலைமை பொறுப்பேற்கிற வங்கி நபார்டு வங்கி. இந்த நபார்டு வங்கியோட கடன் வழங்கும் முறையும் 3 அடுக்கு. அப்ப நுகர்வோர் 3 அடுக்கு, வரி 3 அடுக்கு, நபார்டு வங்கியின் கடன் வழங்கும் முறை 3 அடுக்கு. ரைட். புதிய வேளாண் கொள்கை 2018 முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகேங்களா? பல பரிமாண வறுமை குறியீடு மல்டிபிள் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2010. 2018 ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. அந்த அறிக்கையின்படி கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவோட வறுமை 55ல இருந்து 28% குறைஞ்சு போச்சு. அப்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. சட்டத்தை கடைசியா நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு, நவம்பர் 1, 2016. மல்டிபிள் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI குறியீடு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2010. ஓகேவா? அந்த எப்ப அறிக்கையை ரிலீஸ் பண்ணுதுன்னா 2018. சரிங்களா? மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்றோம். நுகர்வோருக்கு எத்தனை அடுக்கு? 3 அடுக்கு நுகர்வோர் அமைப்பு, 3 அடுக்கு வரி விதிப்பு, 3 அடுக்கு கடன் வழங்கும் முறை. அப்ப எல்லாமே என்னது? 3 3 3. ரைட். பாருங்க, இது சொல்றது பாருங்க. வறுமை எத்தனை சொல்றோம்னா 3 பரிமாணம். ஓகேங்களா? உயர் ரக வறுமை, மிதமான வறுமை, குறைவான வறுமை. 3 பரிணாமம். இந்த 3 ஒரு வறுமையை கணக்கிடுறதுக்கு எந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிறோம்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஓகேங்களா? அதை வச்சு வறுமையை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? உயர் ரக, மிதமான, குறைவான. ரைட். 1994க்கு பிறகு தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் வறுமை படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. 2005க்கு பிறகு இந்தியாவின் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வறுமை என்ன ஆயிட்டே வருதுன்னா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவாங்க? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அடுத்தது அமர்த்தியாசன். எங்க பார்த்தாலும் ஒரு அமர்த்தியாசன் வந்துட்டே இருக்காரு. an uncertain glory அமர்த்தியாசன். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் அமர்த்தியாசன். இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை. இந்த கூற்ற சொன்னவர் யாருன்னா அமர்த்தியாசன். ஓகேங்களா? ரைட். முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி தொகை தான் ரூபாய் 12,000. சரிங்களா? ரைட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துகளை கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஊட்டச்சத்து திட்டங்கள், எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டங்கள் கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982 அப்படியே ஒரு வரிசையா சொல்லியிருக்கேன். அப்படியே பாருங்க. கிராமப்புறங்கள்ல ஜூலை 1, 1982, ஓய்வூதியதாரர்களுக்கு 83, நகர்ப்புறங்களுக்கு 84, கர்ப்பிணி பெண்களுக்கு 1995. ஓகேங்களா? இப்ப கிராமப்புறம் 82, ஓய்வூதியம் 83. ஓகேங்களா? நகர்ப்புறம் 84, கர்ப்பிணி பெண்கள் 95. ரைட்டுங்களா? 82 கிராமப்புறம், 83 ஓய்வூதியம், நகர்ப்புறம் 84, கர்ப்பிணி பெண்கள் 95. நெக்ஸ்ட் ICDS இன்டகிரேட்டட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குழந்தைகள் சேவை திட்டம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா 1991. பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா 6 முதல் 36 மாத குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பத்தி சொல்லுது. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980ல வந்திருக்கு. 6 முதல் 36 மாத குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல் சொல்றதுதான் இது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். சரிங்களா? அடுத்து மதிய உணவு திட்டம் நமக்கு தெரியும். 1956 காலத்துல காமராஜர் ஐயா அவர்கள் காலத்துல வந்தது. அடுத்து 1982ல எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்துல சத்துணவு திட்டமும் மாறுது. ஓகேவா? அப்ப 56, 82 ரெண்டும் தெரியும். மதிய உணவு திட்டத்தின் கீழ் 2 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன ஆயிராங்க? பயனடைறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. ஊட்டச்சத்து திட்டம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், ICDS சேவை, அமர்த்தியாசன் கூற்று, மதிய உணவு திட்டத்துல எந்த வயசுல இருந்து எந்த வயசு? 2 to 14 வயது உள்ள குழந்தைகள் பயனடைகின்றன. ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் அரசாங்கமும் வரிகளும். அடுத்த பாடங்க, ரொம்ப முக்கியமான பாடம். வரி என்ற சொல் பார்த்தோம். வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒரு நல அரசை உருவாக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்து செலிக்மேன் பாருங்க, நேற்றே படிச்சோம். ஓகேங்களா? பேராசிரியர் செலிக்மேன். வரி என்பது யார் மீது விதிக்கப்படுதோ அவரே வந்து பாத்தீங்கன்னா வரி என்பது செலிக்மேன் கூற்று பாத்தீங்கன்னா வரி என்பது அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலுத்துகை. வரி என்பது அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலுத்துகை. கட்டாய செலுத்து செலிக், கட்டாய செலுத்து செலிக். முடிஞ்சு போச்சா? JS மில்லின். ஓகேங்களா? நேரடி வரி என்பது யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்த வேண்டும். இந்த கூற்ற சொன்னவர் JS மில்லின். அப்ப நேரா நீ மில்லுக்கு போ, நேரா மில்லுக்கு போ. அப்ப நேரா எங்க போகணும்? மில்லுக்கு. நேரடி வரி என்பது யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்த வேண்டும். JS மில்லின். ஓகேங்களா? வரி என்பது அரசுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய செலுத்துகை செலிக்மேன். அவ்வளவுதான்.
ஜேம்ஸ் வில்சன் இந்தியாவில் வருமான வரியை ஃபர்ஸ்ட் பொதுவாகவே வருமான வரியை ஃபர்ஸ்ட் அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா வில்சன் தான். இங்க வில்சன் தான் வந்து பார்த்தா வருமான வரி அறிமுகம் செஞ்சாரு. வில்சன் 1860ல அறிமுகம் செஞ்சிருப்பாரு. 1860ல 1857ல பெரும் புரட்சி நடக்கும். அந்த பெரும் புரட்சியில் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்யறதுக்காக ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் வருமான வரி. இந்தியாவில் வரியானது 3 அடுக்கு வரி விதிப்பு முறை. மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் அரசு. நேரடி வரி, மறைமுக வரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? வருமான வரி, அன்பளிப்பு வரி, நிறுவன வரி, சொத்து வரி, இதெல்லாம் நேரடி வரி. விற்பனை வரி, கலால் வரி, சுங்க வரி, ஆயத்திரு வரி, முத்திரைத்தாள் வரி, இதெல்லாமே என்னது? மறைமுக வரி. ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே 2 டேட் தெரிஞ்சுக்கோங்க. 29 மார்ச் 2017 ஜிஎஸ்டி மசோதாவா நிறைவேற்றப்பட்ட நாள். ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 1/7/2017. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ். எந்த வருஷம் கேட்டா 1954. ஜிஎஸ்டி எத்தனை வழிகளில் விதிக்கப்படுகிறது? 3 வழி. ஓகேங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. வரி என்ற சொல்லானது வரி விதிப்பு நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரிதான் வரி விதிப்பு முறைகளை எப்படி சொல்றோம்னா 3. வளர் வீதம், விகித வீதம், தேய்வு வீதம். வரி விதிப்பு முறை எத்தனை வகைப்படும்? 3. வரி எத்தனை அடுக்கு? 3. சரிங்களா? ரைட். கருப்பு பணம், வரி ஏய்ப்பு அதிகாரி, வரி ஏய்ப்பு செய்யறது. அதாவது அந்த டாக்ஸ்காரங்கள்ட்ட வரி செலுத்தக்கூடிய அதிகாரிகள்ட்ட கணக்கு காமிக்காம ஏமாத்துறது தான் கருப்பு பணம். ஓகேவா? ரைட். அப்ப அந்த கருப்பு பணத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறை. வரி ஏய்ப்பு, வரி கட்டாம அப்படி டிம்கி கொடுத்துட்டு இருந்தோம்னா வரி ஏய்ப்பு செய்யறவங்களுக்கு ஓகேங்களா எத்தனை ஆண்டு கால சிறை தண்டனைனா 5 ஆண்டு. நேற்று நம்ம பார்த்தோம் ஊழல் தடுப்பு சட்டம். எப்போ பார்த்தோம்? 1988. ஓகேங்களா? 8/8 நீ ஊழலை பிரிச்சுக்கோ, போலீஸ் வந்து உன்னை பிடிக்கும் நினைச்சுக்கோ. 8/8 நீ ஊழலை பிரிச்சுக்கோ, போலீஸ் வந்து உன்னை பிடிக்கும் நினைச்சுக்கோ. சரியா? ரைட். அடுத்து முக்கியமா சில சட்டங்கள் பாருங்க. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா ஊழல் தடுப்பு சட்டம் முக்கியம். 1988 ஊழல் தடுப்பு குழு, சந்தான குழு. சரியா? ரைட். அதே மாதிரி திட்டக்குழுவுக்கு கேசி நியோகி, நிதி ஆயோக்கு என்ன கமிட்டினா அஜய் சிப்மர் கமிட்டி. ஓகேங்களா? ஆர்பிஐக்கு என்ன கமிஷன்னா ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன். ஓகேங்களா? எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் முன்னாடி படிப்போம் 11th ரிவிஷன் பண்ணல. எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவோட வட்டி விகிதத்தை குறைக்க பரிந்துரைத்த குழு நரசிம்மன் குழு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுல 10th சம்பந்தப்பட்ட டேட்டா மட்டும் இல்லாம ஓவராலா டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நம்ம இடையில பார்ப்போம்னு. ஸோ அதனாலதான் சொல்றேன் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இல்ல ஏற்கனவே படிச்சவங்க ஃபுல்லா அப்படியே ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த சட்டங்கள்லாம் பாருங்க. பண மோசடி சட்டம் மூலம் நிதி சட்டம் 2002, பண மோசடி சட்டம் மூலம் நிதி சட்டம் 2015, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் 2016, பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம், தடை திருத்த சட்டம் 2016, சுத்தமான பண செயல்பாடு. ஓகேங்களா? ஜனவரி 31, 2017. சரிங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்ட் படம் வந்துட்டாங்க. அவ்வளவுதாங்க. ரிஸ்காருங்க. தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள்ங்க. சரிங்களா? ரைட். சிறிய நிறுவனங்களை தொகுப்பதா தொழில்துறை தொகுப்புன்னு சொல்றோம். தொழில்துறை மாவட்டம்ங்கிற கருத்தை யார் சொல்றாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். நேத்தே 2 விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாம முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மனதால் மேற்கொள்ளும் முயற்சியை உழைப்புன்னு சொல்லிட்டு சொல்றவரு ஆல்பர்ட் மார்ஷல். இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்கள் எல்லாமே மூலதனம் சொன்னவர் ஆல்பர்ட் மார்ஷல். ஓகேவா? தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற கான்செப்ட சொன்னவர் ஆல்பர்ட் மார்ஷல். தென் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்து அதிகமா இருக்குங்க. சென்னையில ஆவடியில போர் தளவாடம், கனரக தொழிற்சாலை அதிகமா இருக்கு. ஆசியாவின் டெட்ராய்டு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆசியாவின் டெட்ராய்டு நம்ம எதை சொல்றோம்னா சென்னையை சொல்றோம். ஏன் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றோம்னா வாகன உற்பத்தி அதிகமா இருக்கு. அதே மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்றோம். ஏன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூரை சொல்றோம்னா பருத்தி நெசவு தொழிற்சாலைகள் அங்க அதிகமா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரை பம்ப் சிட்டி அல்லது காற்றழுத்த விசைக்குழாய் நகரம்னு சொல்றோம். 3ல் 2 பங்கு மோட்டார் பம்பு உற்பத்தி செய்யறதுனால பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம்? கோயம்புத்தூரை சொல்றோம். நெக்ஸ்ட் சுமை தூக்கும் வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு நாமக்கல், திருச்செங்கோடு. பேருந்து கட்டுமான பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு கரூர். ஓகேங்களா? ரைட். பின்னலாடை நகரம் எனப்படுவது திருப்பூர். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 80% பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யறது எதுன்னு கேட்டாலும் திருப்பூர். அதுக்கப்புறம் பாருங்க, மேசை துணி, திரைச்சீலை, படுக்கை விரிப்பு இதுக்கெல்லாம் அதிகமா ஏற்றுமதி பண்ணக்கூடிய மாவட்டம் கரூர். ஓகேவா? தமிழ்நாட்டில் தோல் பதனிடம் உற்பத்தி 60%, தோல் பொருட்கள் உற்பத்தி 38%. தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில முதன்மை மாவட்டம் வேலூருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, வேலூர். அதே மாதிரி
ஆண்டுதோறும் தோல் பொருட்கள் கண்காட்சி நடக்கிற இடம் சென்னை. தோல் பொருள் கண்காட்சி சென்னை. தோல் பொருள் உற்பத்தி ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட் வேலூர். திண்டுக்கல், ஆம்பூர், வேலூர்ல எல்லாம் தோல் தொழிற்சாலைகள் இருக்கு. சரிங்களா? ரைட், வெரி குட். இப்படியே பார்த்துட்டே வரணும். அடுத்தது லாஸ்டா பாருங்க, SEZ ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் 2000ல. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2005ல 400 இடங்கள்ல சிறப்பு பொருளாதார மண்டலம் வைக்கிறாங்க. 400 இடங்கள்ல. MEPZ அப்படின்னா என்ன சார்? மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸிங் ஜோன், மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். இது எப்ப நிறுவறாங்கன்னா 1984ல மத்திய அரசு ஒரு 7 இடங்கள்ல ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் நிறுவியிருக்கும். அதுல ஒண்ணுதான் அந்த MEPS. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ வந்துச்சுன்னா ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா எப்போ வந்துச்சுன்னா ஏப்ரல் 5, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியானா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி கொடுக்கணும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னா ஒரு பச்சை புல்வெளி மாதிரி அமைக்கிறதுக்கு 1 லட்சத்துல இருந்து ஓகேங்களா 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை கடன் கொடுக்கிறது, கடன்களை எளிதாக்குவது ஓகேங்களா, கடன்களை கொடுத்து ஊக்குவிக்கிறது. அதுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஓகேங்களா? ரைட். தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது, வேலை வாய்ப்பை உருவாக்கி தரது, அது ஸ்டார்ட் அப் இந்தியா. சரிங்களா? ஒரு வங்கி கிளையில ஒரு பெண்ணுக்காக இந்த கடன் வந்து போய் சேரணும்னு சொல்றது ஸ்டாண்ட் அப் இந்தியா. கிளியராங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா நல்லா பாத்துக்கணும். MEPS மெட்ராஸ் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸிங் ஜோன் நல்லா பாத்துக்கணும். அடுத்தது இங்க தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏரியாங்க, நல்லா கவனிங்க. TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் எப்போ வந்துச்சுன்னா 1949. TANSI தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் 1965. TIDCO தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1965. TANSIDCO தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1970. SIPCOT ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1971. அடிச்சு சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. 10th எக்கனாமி ஃபுல்லாவே முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இந்த வீடியோ நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. நிறைய ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். ஓகேங்களா? சோ மறக்காம தொடர்ந்து நம்ம சேனல்ல போடக்கூடிய ரெட் அலர்ட் ரிவிஷன் வீடியோ எல்லாத்தையுமே நல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். GSக்கு அது முக்கியமான நேரத்துல கை கொடுக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெட் அலர்ட் ரிவிஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். JDO AE சிவிலுக்கு கிளாஸஸ் ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம IK அகாடமி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஆயில் மில் கிட்ட இருக்கு. சரிங்களா? சோ இதுல நீங்க AE JDO சிவிலுக்கு ஓகேங்களா, குரூப் 4க்கு, SIக்கு, குரூப் 2க்கு எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா மேல இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7708197281. ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நாளைக்கு ஒரு பெஸ்ட் ரெட் அலர்ட் ரிவிஷன் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.